ஸோ இந்த அண்டா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இல்லை நீங்கள்லாம் போய் ஓடுறீங்க பார்க்குறீங்க, நாளைக்கு ஷக்கீலாவும் நமிதாவும் ஒரு இடத்துக்கு வராங்க, உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி இவங்கெல்லாம் ஷக்கீலாவை பார்க்கறதுக்கும் நமிதாவை பார்க்கறதுக்கும் அப்படியே பின்னாடி ஓடி போகிறாங்க, வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நான் ஷக்கீலாவை பார்த்தேன் நமிதாவை பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் அப்படியா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நடிகைகளை ஆபாசமாக சித்தரித்தும் இந்த நடிகனும் ஆபாசவாதி தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மண்டையை கழுவுறதையும் தான் அண்டா இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய வேலையாக செஞ்சிருக்காரு. ஷக்கீலா மாதிரியான நடிகைகள் ஆபாசமாக நடிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இந்த நாட்டு மக்களுக்காக அவங்க செஞ்சது தவறு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணினா கூட பிறகு மக்களுடன் இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நடிச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்ன மாதிரி நான் பத்திரிகையாளர் அப்படின்னோ நான் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தலை. ஃபர்ஸ்ட் திங். அடுத்ததா நமிதா மாதிரியான ஆபாச நடிகைகள் அப்படின்னு சொல்லி அவங்களை ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய நீங்க ஒரு நடிகர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதோ, நடிகனாக இருக்கிறவன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னா, அவங்களுக்கு பிரபலம் அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாள் நம்மளால முடியாததா அவங்க ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம், உங்கள் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அது உங்களையும் தொற்றிக்கொள்ளும். 200 ரூபா நீங்கள் வாங்கியிருப்பீங்க, இல்லை 200 தொகுதியை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்கியிருப்பீங்க, ஊரில் ஏதாவது 3-4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்பீங்க, எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, அதெல்லாம் தவறே கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாய் நீங்கள் உருட்டுறீங்க, அவங்க காசு கொடுக்குறாங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு நபரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நீங்கள், நான் என்ன கேட்குறேன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நயன்தாரா இடுப்பை பார்த்து நடிக்கலையா அப்படிங்கிறதும் என்னுடைய கேள்விதான். இதே கருணாநிதி அவர்கள் சினிமாவுக்கு வசனம் எழுதாமல் இருந்தாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். திமுக காரங்க ஆபாசத்துக்கு உச்சம் பெற்றவர்கள் அப்படி இருந்தால் நீ என்ன செஞ்சிருக்கணும்டா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான நபர்களை திமுக விட்டு ஃபர்ஸ்ட் விளக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உன் கூட்டத்திலேயே பெரிய ஆபாசவாதிகளை வைத்து விட்டு நீங்க ஒரு நடிகையோ ஆபாசவாதி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு அதை பின்னாடி போகக்கூடிய பெண்கள் எல்லாம் இவ்வளவு கொச்சையா பேசுறீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? ஒரு நடிகரை பார்க்கக்கூடிய ஒரு நபரை நீங்க இவ்வளவு கொச்சையா பேசுறீங்கன்னா, நாளைக்கு ஒரு அரசியல் தலைவரை பார்க்கக்கூடிய நபரை நீங்க கொச்சையா பேச மாட்டீங்க அப்படிங்கிறது என்ன நியாயம்? எப்படி இருக்கும்? நீங்க பேசினாலும் பேசுவீங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவன் என்ன சொல்வீங்க? சங்கின்னு சொல்வீங்க. அவனை சாதி வரின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை கிளப்பி விடுவீங்க. அவன் மிகப்பெரிய திராவிட கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானவன் சொல்வீங்க. மிஞ்சி போனா குண்டாசுகளை அரெஸ்ட் பண்ணுவீங்க. இவ்வளவுதானே செய்வீங்க. இதை தாண்டி உங்களால எதுவுமே புடுங்க முடியாது.